அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு நீர்த்தாரைகள். கதையாசிரியர் ராகவன். கதைப்பதிவு ஏப்ரல் 16, 2012. அந்த செருப்பு கடை கண்ணாடி சட்டங்கள் எல்லாம் போட்டு பளபளவென்று இருந்தது. செருப்பு கடையில் குமாரின் அப்பா தான் இருந்தார். சுப்பிரமணியன் அப்பாவையும் சுப்பிரமணியன் பார்த்தவர் வாங்க வாங்க என்றார். குமாரின் அப்பா டிரைவர் வேலைதானே பார்த்தார். செருப்பு கடையும் வச்சிருக்காரு என்று தோன்றியது குமாருக்கு. நம்ம பயலுக்கு செருப்பு வாங்க வந்தேன். நல்ல விலை அதிகமா அழகான செருப்பு எடுத்து கொடுங்க. போட்டு நடக்கும்போது பய ரசா மாதிரி இருக்கணும். எடுத்துடுவோம். இப்பதான் பர்மால இருந்து வந்திருக்கு இந்த செருப்பு. பாருங்க, சும்மா மெத்து மெத்துன்னு இருக்கும். சிவப்பு கலரில் பூக்கள் படம் போட்டிருந்த செருப்பை ஒரு டப்பாவில் இருந்து பிரித்து போட்டார். நைலான் பார் வைத்து செருப்பு பளபளவென்று இருந்தது. சுப்பிரமணியனுக்கு பொறுக்க முடியவில்லை. வேக வேகமாய் காலை கீழே போட்டிருந்த செருப்புக்குள் நுழைத்தான். அவனுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. அப்பா, இதை வாங்கிக்கலாமாப்பா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். இதோ வாங்கிக்கலாம், ஆனா வளர்ற பைய கொஞ்சம் பெருசா எடுத்து போடுங்க என்றார். செஞ்சிடுவோம் என்று அவர் எடுத்து வந்த செருப்பு அவன் அப்பா போடுவது போல் பெரிதாக இருந்தது. அப்போது குமார் ஒரு கதவை திறந்து கொண்டு கடைக்குள் இருந்து வெளியே வந்தான். அவன் காலில் அதே போல் பெரிய செருப்பு இருந்தது. சுப்பிரமணி இப்போது வேகமாய் அவனுக்கு கொடுத்த பெரிய செருப்பை எடுத்துக்கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அதன் பின்னால் மோதிரவாரை பிடித்தபடி ஒரு கம்பி கட்டப்பட்டிருந்தது. செருப்புக்கு அவனுடைய அப்பா காசு கொடுக்கும் போது கடைக்குள் இருந்து ரயில் ஒன்று கூவென சத்தம் விட்டு கொண்டே வந்தது. அதை சுப்பிரமணியன் அம்மா தான் ஓட்டி வந்தாள். இடுப்பில் தம்பி பாப்பா இருப்பதை பார்த்தான். திடீரென்று முழிப்பு வந்து விட்டது. சுப்பிரமணியபுரம் ரயில்வே கிராஸில் ரயில் கூவென கத்திக்கொண்டே ஓடுவது கேட்டது. எழுந்ததுமே செருப்பு இருக்கிறதா என்று நாற்கட்டில் இருந்து இறங்கி தேடினான். செருப்பை காணோம். அப்பா சேந்தியில வைத்திருப்பாரோ என்று யோசித்தவன் நாற்கட்டலில் படுத்திருந்த அப்பாவை எழுப்பினான். அப்பா அப்பா என்று உசுப்ப தொடங்கியதும் முணங்கி கொண்டே எழுந்தார் சுப்பிரமணியின் அப்பா. என்னையா இந்த நேரத்துல உசுப்புற? அப்பாவுக்கு அசதியா இருக்கும் ஐயா. அப்பா, நேத்து நீங்க வாங்கி கொடுத்த செருப்ப காணோம்ப்பா. நேத்து எங்கய்யா வாங்கணும்? இன்னைக்கு தானே கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னேன். கண்டியா? திருவென்று முழித்து கொண்டிருந்தான் சுப்பிரமணி. படுத்து தூங்குயா, இன்னைக்கு வாங்கிடலாம் சரியா? சே என்று அழுத்து கொண்டே திரும்பவும் அப்பாவுக்கு அருகில் படுத்துக்கொண்டு அவரின் மார்பில் ஒட்டி கொண்டான். அப்பாவின் மேல் இருந்த வாசனை அவனுக்கு ரொம்ப பிடித்தது. அப்பா சொன்னால் சொன்னதை செய்து விடுவார். அம்மாதான் பொய்க்கோழி, எப்பவுமே சொல்வதை செய்ய மாட்டாள். கேட்கும் போதெல்லாம் அப்பாவை தான் குறை சொல்வாள். அதனால் சுப்பிரமணிக்கு அம்மாவை இப்போதெல்லாம் பிடிப்பதே இல்லை. அவன் தூங்குவது இனி அப்பாவுடன் என்றாகிவிட்டது. முதல் நாள் காலையில் எழுந்தவுடன் அவனை அவர்தான் குளிப்பாட்டினார். குளிக்கும் போதே அவன் அப்பாவுடன் கொஞ்சி பேசி கொண்டிருந்தான். பா, ஏன் செருப்பு அந்து போச்சுப்பா. நேத்து மாணிக்கண்ணை கடைக்கிட்ட வரும்போதே சகதியில மாட்டிக்கிச்சு. இழுத்து பார்த்தேனா அந்துடுச்சு. வேற செருப்பு வாங்கிடலாம், தீபாவளி வருதுல்ல. அப்போ அப்பா உன்னைய டவுன் ஹால்ல ரோட்டுக்கு கூட்டி போய் புது செருப்பு வாங்கி தரேன், போதுமா? நேத்து பள்ளியோட்டம் விட்டு வர்றதில்லை, அந்து போச்சுப்பா. அம்மா ஏண்டா செருப்பு பிச்சைன்னு அடிச்சுட்டாப்பா என்று லேசாய் விசும்பினான். அவ கிடக்கா மடக்கழுத, நீ அழுவாத, நான் வாங்கி தாரேன் என் துறைக்கு. எனக்கு அம்மாவை பிடிக்கவே இல்லப்பா, எனக்கு உன்னையதான் ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது தங்கம். நம்ம அம்மா பாவம் இல்ல, அவளுக்கு யாரு இருக்கா? அம்மாவுக்கு தான் தம்பி பாப்பா இருக்குதுல்ல, நீயும் தான் பாப்பா அம்மாவுக்கு. 2 குட்டிகளுக்குமே அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எப்பவும் வேணுமில்ல. இனிமே அப்படி சொல்லக்கூடாது சுப்புக்குட்டி என்று சொல்லும் போதே அவனுடைய அப்பா சோப்பை வயிற்றில் தேய்க்க வளைந்து நெளிந்து சிரித்தான். நான் குட்டி இல்லைப்பா, நான் பெருசு. தம்பி பாப்பா தான் குட்டி. உனக்கு ஒண்ணுமே தெரியல. குனிந்து அவருடைய பாதத்தில் சோப்பு போட்டு கொண்டிருந்தவரை தாடையை பிடித்து நிமிர்த்தி, அப்பா என்னையா பாரு என்றான். என்னையா? குமார் அவங்க அப்பா அவனுக்கு போன மாசம் புது ஷூ வாங்கி தந்திருக்காருப்பா, இவ்வளோ பெருசு என்று கையை விரித்து காட்டினான். கையில் இருந்த சோப்பு நுரையில் ஒட்டிக்கொண்டு 2 கைகளுக்கும் இடையில் பாலங்கட்டியது சோப்பு நுரை. அதை பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்தது. குமாரின் ஷூவை விட்டு இப்போது அவனுடைய அப்பாவை சோப்பு குமிழை பார்க்க சொன்னான். நிமிர்ந்து பார்த்தார். பாரு, சோப்பு முட்டைக்குள் கலர் கலரா தெரியுது பாரு. ஓ மூஞ்சி கூட தெரியுது பாரு. எங்க எங்க? அவன் பார்ப்பதற்குள்ளாகவே அது உடைந்தது. லேசாய் காலை உதைத்ததும் அழ ஆரம்பித்தான். காலை உதைத்ததில் கிணத்து மேட்டில் இருந்த தண்ணீர் சலசலப்ப என்று தெரித்தது.
ஆடாதையா, பாரு அப்பா மேலெல்லாம் தண்ணி தெறிக்குது. கண்ணை மூடு, மூஞ்சிக்கு சோப்பு படலாம். அவன் கண்களை மூடிக்கொள்ள அரைக்கு சோப்பை அவன் முகத்தில் தேய்த்தார். தேய்த்து கொண்டே மூக்கில் விரலை வைத்து சீந்த சொன்னார். சொல்லு. அவர் அவன் மூக்கை சீந்தும் போது கே என்று கத்தினான். அவ்வளோதான் முக்க சிந்தேலனா அசிங்கம்மா வடவடன் இருக்கும்ல. மூஞ்ச கழுவி அம்மா ரசம் வச்சிடுவா. உடம்பு எப்பவும் சுத்தமா வச்சிக்க வேணாமா. அப்பா எனக்கு 5-6 நாள் லீவுப்பா என்று 3 விரல்களை காட்டியவன் பலமாய் தலையை அசைச்சி இன்னும் ஒரு விரலை விடுவித்தான். அட்ரா சக்கேண்ணா, 6 நாள் லீவா? நானும் உன் பள்ளிக்கூடத்துக்கே படிக்க வந்துடுவா. போப்பா, எங்க பள்ளியோடத்துல சின்ன பையனுங்களை தான் படிக்கிறாங்க. உன்ன மாதிரி மிச வச்சிருந்தா அங்க சேர்க்க மாட்டாங்க. வாயில் வழிகிற தண்ணீரும் எச்சிலும் கலந்து தெரிக்கபடி பேசினான். அவன் பள்ளிக்கூடத்தில் தீபாவளிக்கு இப்போதே லீவு விட்டு விட்டார்கள். இதுபோல் காம்பவுண்டில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் லீவு ஆரம்பித்து விடும். தீபாவளி முடிந்து பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கும் வரை காம்பவுண்டுக்கே ஏக கலைபரத்துடன் இருக்கும். எல்லா குழந்தைகளும் மொட்டை மாடிக்கு போய் விளையாடுவார்கள். அவர்கள் அங்கே குதிப்பது வீட்டுக்கார கிழவிக்கு தலையில் குதிப்பது போல் இருக்கும். ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று குழந்தைகளை விரட்டி பிடிக்க முயல்வதும் அவர்கள் அவளை எய்ப்பதும் விடுமுறை காலங்கள் வாடிக்கையான ஒரு விஷயம். குழந்தைகளின் தகப்பன்கள் வரும் வரை காத்திருந்து அவர்கள் குழந்தைகள் செய்த சேட்டைகள் எல்லாம் பட்டியல் போடுவாள். கூடவே அவர்களின் சம்சாரங்களும் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுப்பதாக ஒரு புகாரும் இருக்கும். சுப்பிரமணியன் அப்பாவுக்கு தெரியும். அம்மா தான் சுப்புவை கண்டித்து வளர்ப்பதும் இவர் உருவி செல்லம் கொடுப்பதும். பேறு காலத்தின் போது குழந்தை பிறந்த பிறகும் உதவிக்கு ஆளில்லாமல் அல்லாடும் தன் மனைவியை பார்க்கையில் அவருக்கு வருத்தமாக இருக்கும். குழந்தையை கவனிப்பதிலும் தான் பெரிதாய் அவளுக்கு உதவ முடியவில்லை என்பதை நினைக்கும் போது மனைவியின் மீது பிரியம் அதிகமாகிவிடும். சுப்பிரமணிக்கு இப்போது 6 வயதாகிறது. பக்கத்தில் இருக்கும் சகாய மாத ஆரம்ப பள்ளியில் படிக்கிறான். காம்பவுண்டில் இருக்கும் அநேக குழந்தைகள் அதே பள்ளியில் படிப்பதால் பள்ளி சென்று விடுவதிலே அழைத்து வருவதிலோ சுப்பிரமணியன் அப்பா அம்மாவிற்கு சிரமம் இருப்பதில்லை. 9ஆம் வகுப்பில் இருக்கும் அமுதா தான் எல்லோரையும் பள்ளிக்கு போக வர பார்த்து கொள்கிறாள். அவளால் முடியாத பட்சத்தில் அடுத்த கிளாஸில் இருக்கும் ராணி பொறுப்பை எடுத்துக் கொள்வாள். இது போன்ற காம்பவுண்டுகளில் ஒரு பெரிய வசதி இது. அமுதா எப்படியாவது டீச்சராகிவிட வேண்டும் என்ற கனவுடன் இருப்பவள். மற்ற குழந்தைகளை மேய்ப்பதிலும் அவர்களை பார்த்து கொள்வதிலும் அவளுடைய டீச்சராகும் முனைப்பு நன்றாகவே தெரியும். அவள் கார்ட்டூனரில் இருந்து அத்தை வீட்டுக்கு படிக்க வந்தபோது சுப்பிரமணி அவளிடம் அப்படியே ஒட்டி கொண்டான். அவளுக்கு சுப்பிரமணியை பிடித்து விட்டது. அக்கா அக்கா என்று அவள் பின்னாடியே திரிவான். புது செருப்பு கிடைக்கப் போகிறது என்று நினைத்த போதே அவனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இதை அமுதா அக்காவுடன் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அப்பா மதியம் சாப்பாட்டுக்கு வந்துவிட்டு மாலையில் திரும்ப வேலைக்கு போகும்போது அவனையும் அழைத்து செல்வதாக சொல்லி இருக்கின்றார். அப்போதுதான் செருப்பு வாங்கி தருவார். அவனுக்கு செருப்பு வாங்கும் சந்தோஷத்துடன் இன்னொரு சந்தோஷம் சேர்ந்து கொண்டது. அப்பாவுடன் சாயங்காலம் அவர் வேலை செய்யும் இடத்துக்கு செல்லும் போது மாரிமுத்து அண்ணன் இருந்தால் அவனுக்கு ரோஸ் மில்க் இல்லாட்டி ஜிகிரு தண்டா வாங்கி தருவார். சுப்பிரமணிக்கு ஜிகிரு தண்டாவை விட ரோஸ் மில்க் தான் பிடிக்கும். இதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு துடித்தது. அப்பா வேலைக்கு போன பிறகு காம்பவுண்டில் இருந்த எல்லா குழந்தைகளிடமும் அவனுடைய அப்பா அவனுக்கு புது செருப்பு வாங்கி கொடுக்க போவதை பற்றி சொல்லி கொண்டிருந்தான். அவர்களும் தங்களுக்கு தீபாவளி வரப்போகும் ஜிமிக்கி, ஸ்டிக்கர் பொட்டு, பட்டு பாவாடை என்று தத்தமது கனவுகளை விவரித்து கொண்டிருந்தார்கள். குமாருக்கு மட்டும் அவன் சுப்பிரமணியை பார்த்தபோது பொறாமையாக இருந்தது. அவனுடைய இப்போது கொஞ்சம் பழசாகிவிட்டது என்று அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அமுதா அவன் பேசும் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். சுப்பிரமணியின் அம்மா அமுதாவிடம் பிரியமாக இருப்பாள். சுப்பிரமணி பார்ப்பதற்கு அவனுடைய அம்மாவை போலவே இருப்பான். ஏதாவது பலகாரம் செய்தால் அமுதாவுக்கு தவறாமல் கொடுப்பாள். பதிலாய் அவளும் சுப்பிரமணியின் அம்மாவுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வாள். புதிதாய் வாங்கும்போது பொருட்களை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அடுத்த தீபாவளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆளுக்காள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். சுப்பிரமணிக்கு தீபாவளி கதை என்றால் ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு முதல் நாள் எல்லோரும் மொட்டை மாடிக்கு வந்து விடுவார்கள். வந்து வானத்தில் வரும் ராக்கெட்டுகளை எண்ண வேண்டும். அதுதான் அவர்களுடைய விளையாட்டு. யார் அதிகம் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தோற்றவர்கள் 5 சீனி வெடிகள் தர வேண்டும். போன தீபாவளியின் போது சுசீலா தான் ஜெயித்தாள். இந்த வருடம் சுப்பிரமணி தான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதுவும் புது செருப்பு போட்டால் உயரமாகிவிடலாம். அப்போது வானத்தில் நிறைய ராக்கெட்டுகளை பார்க்க முடியும் என்று தோன்றியது. சுப்பு, உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, கீழே போய் பார்த்துட்டு வா என்றாள் அமுதா. போக்கா, நான் போல, எனக்கு கேட்கல.
இங்க பாரு, கேக்குதா என்று சத்தம் வந்த திசையை பார்த்து அவனை திருப்பினாள் அமுதா. அங்கிருந்து எழுந்த மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரில் எக்கி குனிந்து கீழே பார்த்தாள். அத்தை, சுப்பு இங்கதான் இருக்கான் என்றாள். அக்கா, நான் போல, உங்க கூட தான் இருப்பேன். நான் போயிட்டா என்ன விட்டு விட்டு நீங்க எல்லாம் கதை பேசுவீங்க. இல்லை, நாங்க யாரும் பேச மாட்டோம், நீ வந்த பிறகே பேசலாம் என்றாள். சுப்பிரமணியின் அம்மாவின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அமுதா அவனை மறைத்து கொண்டு மற்றவர்களிடம் சாயந்திரம் விளையாடலாம் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினாள். சுப்பிரமணி அவள் பாவாடை பிடித்தபடியே உடன் இறங்கினான். கீழே வந்ததும் இருவரும் பார்த்தபோது அடுப்படியில் தம்பிப்பாவை வைத்துக்கொண்டே அடுப்பில் விறகை தள்ளி கொண்டிருந்தாள் சுப்பிரமணியின் அம்மா. ஏண்டா, தொண்டை தண்ணி பத்திராப்புல கத்திக்கிட்டு கிடக்கேனே, உனக்கு காது கேட்கலையா? லீவு விட்டதும் ஆச்சு, ஏன் உசுறு வாங்குறதும் ஆச்சு என்றாள். இல்லத்த, மசுல தான் இருந்தோம், அதனால் தான் கேட்கலை என்று அவனுக்கு ஆதரவாய் பேசினாள் அமுதா. அவனுக்கு நீ வக்காலத்தா, சரி போ, 2 தேங்காய் சில்லு வாங்கி வந்துரு என்று அவனிடம் சில்லறையை கொடுத்தாள். நான் போக மாட்டேன், ஓயாமா கடைக்கு போக சொல்லிக்கிட்டே இருக்க. சொன்ன பேச்சு கேட்கலனா சாப்பாடும் கிடைக்காது, ஒரு மயிரும் கிடைக்காது. அப்பாவ செருப்பு வாங்கி தர வேணாம்னு சொல்லிவிடுவேன். அத்தை, நான் போய் வாங்கி வாரேன் என்றாள் அமுதா. நீ ஏன் போவனும், உனக்கு வடிச்சு கொட்டுறேன். அவன் போட்டும், நீ போனா உன் கிளவி பிடிச்சி என்ன கத்தும். சமஞ்ச குமரியே கடைக்கு அனுப்புறவன்னு. இந்தா அப்படி என்று அவன் கையில் காசை திணித்துவிட்டு அழுகிற தம்பி பாப்பாவை தூக்கி கொண்டு உள்ளே போனாள். அழுவாத ராசா, இந்தா பாலா கொடி என்று அவன் அம்மாவை சொல்வது அவனுக்கு கேட்டது. நிமிர்ந்து அமுதாவை பார்த்து முழித்தான். கண்கள் கலங்கி இருந்தது அவனுக்கு. வாவா, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம், அம்மாட்ட சொல்லாத என்று கீழ்குரலில் சொல்லி அவனை இழுத்து கொண்டு கடைக்கு சென்றாள். தேங்காய் சில்லை கொண்டு வந்து அம்மாவிடம் நீட்டினான். அமுதா அக்காவின் பெரியத்தை ஏதோ வேலை கொடுக்க அவள் அங்கே போய்விட்டாள். அங்கவை, என் மூஞ்சி முன்னாடி வந்து நீட்டுற. நான் தான் தம்பி பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேல, தெரியுதில்ல உனக்கு? வச்சுட்டு எங்கேயும் போயிடாத, சட்னி அரைச்சிடுறேன், தோசை சாப்பிட்ட பிறகு போ விளையாட என்று தொட்டிலை பிரித்து தம்பி பாப்பாவை பார்த்து தூங்குடா செல்லம், அம்மாவுக்கு வேலை இருக்குல்ல. இங்க வா, வந்து தம்பி பாப்பாவை பாரு, எப்படி சிரிக்கிறான் பாரு என்று சுப்பிரமணியை அழைத்தாள். லேசாய் வந்து எட்டி பார்த்தான். அவனுக்கு தம்பி பாப்பாய் அழகா சிரிப்பது பிடித்திருந்தது. அவன் கன்னத்தை கிள்ள வேண்டும் போல் இருந்தது. தொட்டிலுக்குள்ளே கைவிட்டு அவன் கன்னத்தை பிடித்து கிள்ள அவன் அழ தொடங்கிவிட்டான். அழ வச்சுட்டே பாப்பாவ, இப்படிதான் கொஞ்சம் அகலா, போய் அங்க உட்காரு வாரேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு, யாருடா செல்லம், அண்ணன் ஒரு மட சாம்பிராணி கிள்ளிட்டானா, அவனை அடிச்சிடலாம், அழுவாத என்றபடி சுப்பிரமணியை பார்த்து முறைத்தாள். தம்பி பாப்பாவை கொஞ்சும் போது அம்மா எவ்வளவு அழகா இருக்கிறாள். தம்பி பாப்பாவை வருவதற்கு முன்னால் தன்னை கொஞ்சும் போது அழகாதான் இருந்திருப்பாள். இப்போதெல்லாம் அவன் அம்மாவை விட்டு பிரிவதே இல்லை. அம்மா தான் எப்போதும் சாப்பாட்டு ஊட்டி விடுவாள், கதை சொல்லுவாள், சாமி பாட்டு சொல்லி தருவாள். ஆனால் இப்போதெல்லாம் எல்லாம் தம்பி பாப்பாவுக்கு தான். தம்பி பாப்பாவுக்கான் கதையும் புரியாது, பாட்டும் தெரியாது. ஆனால் அவனுக்கு தான் அம்மா பாட்டு பாடி கதையெல்லாம் சொல்லுகிறாள். தலை குனிந்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தான். தூங்கியபடியே தூங்கி விழுந்தவனை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அவனுடைய அம்மா. தேங்காய் சில்லை எடுத்துக்கொண்டு பொரிக்கடலையும் பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, கருவேப்பிள்ளை, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அம்மி இருந்த நடையில் வைத்து அரைக்க தொடங்கினாள். அவளுக்கு உடம்பெல்லாம் வேதனை எடுத்தது. அம்மிக்கல்லை இழுத்து அரைக்கும் போது மூச்சு வாங்கியது. சட்டினியை தாளித்து இறகு போல 2 தோசைகளை வார்த்து தட்டில் வைத்து விட்டு அவனை எழுப்பினாள். எழுந்தவுடன் சாயங்காலம் ஆயிடுச்சா என்றான். ஆயிடுச்சு, எந்திரு, சாப்பிடு முதல்ல, இன்னும் சாயங்காலம் வரல, காலையில தான் என்றாள். அவனுக்கு அப்பா எப்போது வந்து தன்னை செருப்பு வாங்க கூட்டி கொண்டு செல்வார் என்று தோன்றியது. அம்மா கொடுத்த தோசை ருசியாக இருந்தது. இன்னும் ஒரு தோசை கேட்டு அன்றைக்கு 3 தோசை சாப்பிட்டான். அப்பா வரும் வரை என்ன செய்வது என்று தெரியவில்லை. பைக்கட்டில் வைத்திருந்த தீப்பெட்டி படங்களை எடுத்தான். அதை வைத்து கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்தான். குமாரிடம் கப்பல் படம் போட்ட தீப்பெட்டி படங்கள் நிறைய இருந்தது. இவனிடம் இருப்பதெல்லாம் மிருகங்களும் ரயிலும் பூக்களும் தான். மாணிக்கம் அண்ணனின் கடையில் தான் கப்பல் போட்ட தீப்பெட்டி படங்கள் இருப்பதை பார்த்திருக்கின்றான். அப்பா வந்ததும் காசு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அம்மாவிடம் தீப்பெட்டி படம் என்றால் காசு கொடுக்க மாட்டாள். பால்கோவா வாங்க வேண்டும் என்றால் தான் தருவாள். பால்கோவா பொட்டலத்தில் சில சமயம் 4 காசு வைத்திருப்பார்கள். அது கிடைத்தால் தீப்பெட்டி படம் வாங்கிடலாம் என்று தோன்றியது. அம்மா, என்னடா?
அம்மா எனக்கு 10 காசு கொடுமா என்றாள். அவன் விரித்து வைத்திருந்த தீப்பெட்டி படங்களை பார்த்தவள், எதுக்குடா தீப்பெட்டி படம் வாங்கவா என்றாள். இல்லம்மா, பால்கோவா வாங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லை, உங்க அப்பா வந்தப்புறம் வாங்கிக்க என்று அடுப்படிக்குள் புகுந்து விட்டாள். வேறு வழியேதும் தென்படாமல் காம்பவுண்டு நடைக்கு வந்து மாடிப்படியில் உட்கார்ந்து கொண்டான். யாரையும் காணும் நடையில் எழுந்து ஜெயத்தை வீட்டில் வந்து பார்த்தான். அமுதக்கா வாழைப்பூவா ஆய்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய பாட்டி உட்கார்ந்து அவனை நிமிர்த்து பார்த்து, வாடா வாழைப்பூ மூக்கு சாப்பிடுறியா என்றாள். என்று பலமாய் தலையாட்டினான். பேசாம உட்காரு தாரேன் என்றாள். வாழைப்பூவை மடல் மடலாய் பிரித்து உள்ளே இருக்கும் பூவின் நரம்பை பீத்து தனியே வைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய பாட்டியும் அவளும் சேர்ந்து சவுக்கில் வைத்து ஆய்ந்து கொண்டிருந்தாள். வாயில் இடித்த வெற்றிலை மென்று கொண்டே, என்னடா செய்கிற? உன் ஆத்தக்காரி. அது ஆத்தக்காரி இல்லை, எங்க அம்மா. அதுதான்டா வெங்கலத்தி, எனக்கு தெரியாதா? அவதான் என்ன செய்தா? சோறாக்குறாங்க. உங்களை போல வெள்ளத்தி பாக்கு போட்டிக்கிட்டு தாயம் விளையாடிட்டே இருப்பாங்களா எப்ப பார்த்தாலும் என்றான். அமுதா அவன் கோபத்தையும் பதிலையும் பார்த்து விட்டு நம்முட்டாய் சிரித்தாள். இம்புட்டு கண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரேன் என்று அமுதாவிடன் சொல்வது போல் சொன்னாள் அமுதாவின் பாட்டி. அக்கா, நான் போறேன் என்று எழுந்து கொள்வது போல் செய்த அமுதா அவன் டவுசரை பிடித்து இழுத்து உட்கார வைக்க முயன்றாள். அருணா கயிற்றில் இருந்து பிடுங்கி கொண்டு டவுசர் கீழே இறங்க வேகமாக 2 கையாலும் பிடித்து கொண்டான். அமுதாவின் பாட்டி சிரித்தாள். அமுதாவிற்கு சிரிப்பு வந்தது. இருடா, உனக்கு தானே வேக வேகமா உரிக்கிறேன் என்றாள். முகத்தை உருண்டு வைத்து கொண்டு உட்கார்ந்தான். வாழைப்பூ உள்ளே இருக்கும் முக்கு அவனுக்கு பிடிக்கும் என்று அமுதாவுக்கு தெரியும். அதனால் அவன் அங்கிருந்து போக மாட்டான் என்று தெரிந்தாலும் அவனை சமாதானம் செய்வது போல் கொஞ்சினாள். காம்பவுண்டின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் ஏதோ சைக்கிள் வருவது போல் தெரிந்தது. வெளியே வந்தான். அவன் அப்பா தான் வந்து கொண்டிருந்தார். வாழைப்பூ மொக்கை மறந்து அங்கிருந்து அமுதா கூப்பிட கூப்பிட ஓடினான். அப்பாவின் சைக்கிளை பின்னிலிருந்து ஆர்வமாக தள்ளினான். அப்பாவின் சைக்கிள் கேரியரில் இருந்த பொட்டலம் அவனுக்கு என்னவென்று அறிய ஆர்வம் ஏற்படுத்தியது. சைக்கிளை நிறுத்திவிட்டு அவனை தூக்கி கொண்டு சைக்கிள் கேரியரில் இருந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். வீட்டுக்குள் நுழைந்ததும் தம்பி தூங்குவதை பார்த்து சுப்பிரமணியத்திடம் வாயில் விரல் வைத்து சப்தம் எழுப்பாதே என்று பாவனை செய்தார். அம்மா அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். குமாரி, இங்க வா, வந்து சுப்புவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்று பொட்டலத்தை அவன் கையில் கொடுத்தார். பொட்டலம் நியூஸ் பேப்பரில் கட்டப்பட்டிருந்தது. கையில் வாங்கியது கனமாக இருந்தது. என்னதுப்பா? பிரிச்சு பாரேன். அவசர அவசரமாக பிரித்தான். உள்ளே பளபளவென்று கருப்பு வாரில் செய்த செருப்பு. அவனுக்கு உடனே கண்கள் விரிந்து பிரகாசமானது. யாருக்குப்பா? என்னோட ராசா குட்டிக்குத்தான். தம்பி பாப்பாவுக்கு இல்லை, எனக்கு மட்டும்தான் என்று அவனுடைய அம்மாவை பார்த்தபடியே செருப்பை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனுக்கு மாரிமுத்து அண்ணனும் ரோஸ்மில்க்கு ஞாபகம் வந்தது. முகம் லேசாய் வாடியது. போப்பா, நீ வேலைக்கு போகும்போது என்ன கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னியப்பா. ஆமா சொன்னேன், ஆனா இந்த செருப்பை பார்த்தேனா நம்ம ராசாவுக்கு பொருத்தமா இருந்துச்சா? அப்புறம் உன்னை வந்து கூட்டிக்கிட்டு போகும் வித்து போயிட்டா, என்ன பண்றது? அதுதான் வாங்கிக்கிட்டே வந்தேன். நீ வேலைக்கு வரும்போது வந்தா மாரிமுத்து அண்ணன் எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்கும்ல. இப்போ என்ன அதுக்கு? சாயந்தரம் நான் வேலைக்கு போகும்போது கூடவே வா, புது செருப்பு போட்டிக்கிட்டு என்று சொல்லவே ஓரளவு சமாதானமாகி செருப்பை மாட்டிக்கொண்டு அமுதாவுடன் காட்ட ஓடினான். இத்தனை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியன் அம்மா அவனை கூட்டிக்கிட்டு போய் வாங்கி வந்திருக்கலாம்ல. எத்தனை ஆசையா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தான் என்றாள். கூட்டிக்கிட்டு போய் வாங்கலாம் தான், ஆசையா தான் இருக்கு. ஆனா பாலத்துக்கு கீழே செருப்பு தைக்கிறவர்கிட்ட வாங்கின செருப்பை அவனை கூட்டிக்கிட்டு போய் வாங்கினா நல்லாவா இருக்கும்? இன்னைக்கு பார்த்து வரும்படி எதுவும் இல்லை. இருந்ததே 20 ரூபாவாதான். அதுல நீ தம்பிக்கு சளி மருந்து வாங்கணும்னு சொல்லியா? வேறு வழி தெரியல. ஆனா இதுவும் லேசுப்பட்ட செருப்பா நினைக்காத, தோல் செருப்பு தான். அடியில் பார்த்தினா டயரை அறுத்து வச்சு தச்சிருக்கான். தேயவே தேயாது, நல்லா உழைக்கும் என்றார். அதற்குள் அமுதாவிடம் செருப்பை காட்டிவிட்டு பஸ் ஓடுவது போல் ஆண் அடித்துக்கொண்டே வந்து நின்றான். புது செருப்பு பெருமிதம் தெரிந்தது அவன் முகத்தில்.